திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 897, அதிகாரம் பெரியாரை பிழையாமை. இது மகாபாரதத்தில் கூறப்பட்ட ஒரு நிகழ்வு. சகுனியின் சூழ்ச்சியால் பாண்டவர்கள் சூதாட்டத்தில் தங்கள் நாட்டினை துரியோதனனிடம் இழந்தார்கள். பின்னர் தங்கள் நாட்டில் இருந்து வனவாசம் சென்றனர். அவர்களை கண்ட முனிவர் ஒருவர் பாண்டவர்களுடைய நிலைமையை நினைத்து மிகவும் வருந்தினார். பின்னர் துரியோதனனுக்கு நற்புத்தி புகட்டி நாட்டை மீட்டு பாண்டவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் புறப்பட்டார். துரியோதனன் அரசவைக்கு சென்றார். துரியோதனன் அவரை கண்டதும் முனிவர் ஒருவர் உதவி நாடி தன்னை காண வந்துள்ளார் என்று எண்ணி அவரை நன்கு வரவேற்று உபசரித்தார். முனிவர் இவற்றையெல்லாம் கண்டு இதுவே நல்ல நேரம் என்று எண்ணி பாண்டவர்களுடைய நாட்டை அபகரித்துக் கொண்டு அவர்களை காட்டிற்கு துரத்தியதும் பாஞ்சாலியை நடுசபையில் துகிலிருத்தி மானபங்கம் செய்ததும் பெரும் பாவம் என்று துரியோதனனுக்கு உபதேசம் செய்தார். அது மட்டுமன்றி நாட்டை மறுபடியும் பாண்டவருக்கு அளிக்குமாறு நற்புத்தி புகட்டினார். ஆனால் துரியோதனனோ செவிடன் காதில் ஊதிய சங்கு போல அதை ஒன்றும் கேளாதவராய் அமைதியாயிருந்தான். அதோடு நில்லாமல் முனிவரை நோக்கி, உமக்கு வேறு வேலை இல்லை போலும். முனிவராகிய உங்களுக்கு அரசாட்சி முறை யாது தெரியும்? எங்கள் தொழிலில் நீர் ஏன் தலையிடுகிறீர்கள் என்று பலவிதமாய் ஏளனம் செய்து அற்பமான மொழி பேசினார். இதை கேட்டதும் முனிவருக்கு கோபம் உண்டது. என்னை ஏளனம் செய்த நீ குருட்சேத்திரத்தில் உன் நண்பர்கள் எல்லாம் மாண்டு போக நீ ரத்தம் கக்கி இறப்பாய் என்று கடும் சாபமிட்டு போனார். அவர் சாபமிட்டவாறே குருட்சேத்திர போரில் துரியோதனன் இறந்தார். நாடும் பொருளும் எல்லாம் பாண்டவர் வசம் வந்தது. தகுதி வாய்ந்த பெரியவர் சினம் கொண்டால் மிகுதி வாய்ந்தவரும் அவர் சேர்த்து வைத்த பொருளும் அடியோடு அழிந்து போகும் என்பதை வகை மாண்ட வாழ்க்கையும் வான் பொருளும் எனாம் தகை மாண்ட தக்கார் செறின் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பெரியோரை பிழைத்தால் இகழ்ச்சி, பெரியோரை துணைக்கோடல் வளர்ச்சி.